சுந்தர் நகர்ல சாபாஸ் அண்ணனுக்கு ஒரு சின்ன கடை ஒண்ணு இருந்துச்சு. அவருக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த வாய்ப்புக்கு ஏத்த மாதிரியும் சீசனுக்கு ஏத்த மாதிரியும் பொருட்களை வாங்கிட்டு வந்து விற்பாரு. அதாவது தீபாவளினா பட்டாசு, ஹோலினா கலர் பொடி, அப்புறம் வசந்த காலத்துல காத்தாடிகள். இந்த மாதிரி சமயத்துல நாட்டுல மட்டும் இல்ல, மொத்த உலகத்திலயும் கொரோனா பயங்கரமா பரவிட்டு இருக்கும் போது நிறைய பேர் அவருடைய கடைக்கு வந்து என்ன கேட்பாங்க தெரியுமா? சாபாஷ் அண்ணே, உங்க கடையில மாஸ்க், சானிடைசர் இருக்கா? இல்லையேப்பா. ஆச்சரியமா இருக்கு. நீங்க சீசனுக்கு ஏத்த மாதிரி தானே பொருட்களை விற்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கரோனா டைம்ல நீங்க மாஸ்கும் சானிடைசரையும் ஏன் வாங்கி வைக்கல சொல்லுங்க? சரியா சொன்ன. நாளைக்கே நான் சிட்டிக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா அடுத்த நாள் ஷாபாஸ் வெறும் கையோட தான் சிட்டில இருந்து திரும்பி வந்தாரு. அந்த நேரத்துல அவர் என்ன நினைச்சாருன்னு ஒண்ணு புரியல. கஸ்டமர்ஸ் வெறும் கையோட திருப்பி அனுப்பிச்சா அடுத்த முறை அவங்க கடைக்கு வரமாட்டாங்கன்னு யோசிச்சாரு. அதனால அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னா, ஹே கல்லு, நம்ம கடை சீசனுக்கு ஏத்த மாதிரி பொருட்களை விற்போம்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப சீசனு எல்லாருக்கும் கரோனா பரவிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் இல்லைன்னா நமக்கு நஷ்டமாயிடும்பா. ஆனா மார்க்கெட்ல பொருட்களே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க போய் வாங்குவீங்க? இந்த உலகம் ரொம்ப பெருசுப்பா. எப்போ பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுதோ அப்பதான் நிறைய பேர் பொருட்களை தயார் பண்ணுவாங்க. அதனால நாமளும் சானிடைசர், மாஸ்க், அப்புறம் கரோனாவுக்கான மாத்திரையும் தயார் பண்ணுவோம். ஆனா இதுவரைக்கும் கரோனாவுக்கு மாத்திரை யாரும் தயார் பண்ணலையே. அதத்தான் நானும் சொல்ல வரேன். நாம உருவாக்குவோம். மனுஷனோட தேவை அவன் கண்ணை மறைச்சிரும். அத நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். நீ ஒரு வேலை பண்ணு. உன் வீட்டுல கிழிஞ்சு போன துணி, சேலை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருப்பல்ல, அது எல்லாத்தையும் நீ போய் சீக்கிரம் கொண்டு வா. நானும் என் வீட்டுல இருக்கிறத கொண்டு வரேன். அது எதுக்குன்னு? அந்த பழைய துணியெல்லாம் கட் பண்ணி நாம புதுசா ஒரு மாஸ்க ரெடி பண்ணுவோம். அப்புறம் இங்க பாரு, நாம பாத்ரூம்ல நாம குளிச்சு துவைச்சு எவ்வளவு சோப்பு தண்ணி, நுர தண்ணி வெளியேறுதோ அது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்ல சேர்த்து வச்சு இங்க கொண்டு வா. அத ஒரு சின்ன பாட்டில்ல ஊத்தி சானிடைசர் சொல்லி வித்துருவோம். சீ, எதுக்கு இப்படி அழுக்கு தண்ணி எல்லாம் கொண்டு வர சொல்றீங்க? அப்படி பண்றதாந்தா சோப்பு பவுடரை கலந்து தண்ணியை உருவாக்கிக்கலாம். இங்க பாரு முட்டாள், அதோட வாசனைய வச்சு ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அழுக்கு தண்ணி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இங்க பாரு, நம்ம வீட்ல எல்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு, ஒய்ஃபுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போகும். அப்ப நிறைய மாத்திரை வாங்கிட்டு வருவோம். ஆனா 1-2 தான் சாப்பிடுவோம். மிச்ச மாத்திரை எக்ஸ்பைரி ஆனாலும் அது மூளையில தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் எங்க வீட்ல இருக்கே. இதனால தினமும் எனக்கு அவ்வளவுக்கும் சண்டை வரும். நாம எல்லா மாத்திரையையும் ஒன்னா சேர்த்து தண்ணியோட கலந்து ஒரு புது மாத்திரையை உருவாக்கிடுவோம். அத நாம கரோனா மாத்திரைன்னு சொல்லி வித்துருவோம். அதோட இப்போதைக்கு கரோனாவுக்கான மாத்திரையை கண்டுபிடிக்கல. அதனால நம்ம மருந்து எல்லாரும் முயற்சி பண்ணி பாப்பாங்க. நாம கிழிஞ்ச துணியால உருவாக்குன மாஸ்க் எல்லாத்தையும் அவங்க மேட்சிங் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி இருக்கோம்னு சொல்லி வித்துருவோம். இந்த காலத்துல உடம்பு முடியலனாலும் யாரும் ஃபேஷனை மறக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம சானிடைசரை வச்சு சும்மா அவங்க கையை தான் தொடச்சிக்கிறாங்க. அதனால நம்ம பாத்ரூம்ல யூஸ் பண்ண தண்ணின்றது அவங்களுக்கு தெரியாது. சீக்கிரம் நான் சொன்னது எல்லாத்தையும் ரெடி பண்ணு. இது ரொம்ப தப்பான விஷயம் ஷாபாசனே. உங்க நண்பன்ற முறையில நான் சொல்ல வர்றது என்ன? வாய மூடு. இது கடை. இங்க நீ என் நண்பன் இல்ல, வேலைக்காரன். நான் சொன்னதை செய்யலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஆனா அண்ணே, ஆனாலாம் ஒண்ணும் இல்ல. வாய்ப்பை எவன் சரியா பயன்படுத்திக்கிறானோ அவன் தான் பெரிய ஆள் ஆவான். இத பயன்படுத்தலனா கடைசி வரைக்கும் ஏழையா வந்து செத்து போயிடுவான். புரிஞ்சுதா? ஓ, நான் சொன்னது எல்லாத்தையும் ரெடி பண்ணு. 2வது நாளே ஷாபாஸோட கடையில கொரோனாக்கான மருந்து மட்டும் இல்ல, மாஸ்கையும் சானிடைசரையும் விற்க ஆரம்பிச்சுட்டாரு. மக்களுக்கு இதெல்லாம் தேவைங்கிறதுனால தினமும் அவர் கடைக்கு வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அடேங்கப்பா, உண்மையிலேயே நீங்க கலக்கிட்டீங்க. எங்க தேடியும் மாஸ்கும் சானிடைசரும் எனக்கு கிடைக்கல. ஆனா உங்க கடையில ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்கீங்க. வேற என்ன பண்றது? நீங்க பாட்டுக்கு அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க. அதனால நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் எல்லா சிட்டியும் தேடி அலைஞ்சு திரிஞ்சு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இந்த மாஸ்க் ஏன் கலர்ஃபுல்லா இருக்கு? உண்மையை சொல்லணும்னா இது ரொம்பவே காஸ்ட்லி. சிங்கிள் கலர்ல எனக்கு ரொம்ப சீப்பா கிடைச்சதுதான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஏன் கலர் கலரா வாங்கிட்டு வந்தேன்னா, ஆம்பளைங்க நீங்க எதை கொடுத்தாலும் போட்டுப்பீங்க. ஆனா வீட்டுல இருக்கிற லேடிஸ பத்தி கொஞ்சம் நான் யோசிக்கணும் இல்லையா? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா தானே போடுவாங்க. எனக்கு ஒரு சானிடைசரை சீக்கிரமா கொடுங்க. கைய கொடுக்காதீங்க, தூரத்துல இருந்தே வணக்கம் சொல்லுங்கன்னு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதையும் மீறி அறியாமலேயே எல்லாரும் கை கொடுத்துடுறோம். அட, இதுல இருந்து வித்தியாசமான ஸ்மெல் வருது. நானும் இதை தான் கேட்டேன். ஆனா அதுக்கு அவங்க இது கொரோனா வைரஸ்க்காக ஸ்பெஷலா உருவாக்குனதுன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்போ சரி, இன்னும் 3 பாட்டிலும் கொடுங்க. அப்புறம் மாஸ்கும் கொடுங்க. இங்க பாருப்பா, நீ கரோனாவுக்கான மருந்து விக்கிறேன்னு சொன்னாங்களே, உண்மையா? ஆமாண்ணே, நான் உங்களுக்காக கடைக்கடையா ஏறி இறங்கி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, இப்பதான் இது மார்க்கெட்டுக்கு வந்தது. சரி, எனக்கு 3 பாட்டில் கொடு. ஆமா, 3 எதுக்கு?
இங்க பாருங்கப்பா, கரோனா வைரஸ் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு வருது. மார்க்கெட்ல மருந்தே கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை இவர் கடையில இருக்கிற மருந்தும் வித்து போச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் இப்பவே ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறேன். சரியா சொன்னீங்க. சரி, நான் கேட்ட 4 பாட்டில கொடுங்க. இப்படியே வியாபாரம் நடந்துட்டு இருக்கும்போது ஷாபாஸ் அண்ணன் கடையில நிறைய கூட்டம் வந்துருச்சு. வியாபாரமும் நல்லா இருந்துச்சு. ஷாபாஸ் அண்ணன் கடையில மேட்சிங் ஆன மாஸ்க், அப்புறம் புது விதமான சானிடைசர், அது மட்டும் இல்லாம கொரோனா வைரஸுக்கான மருந்து விற்கப்படுதுங்கிற விஷயம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் தெரிஞ்சு கட்டுக்கடங்காம கூட்டம் அங்க வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம கிராமத்துல மட்டும் இல்ல, நகரத்திலயும் அவரோட பொருட்களுக்காக டிமாண்ட் ஏற்பட்டு போச்சு. இப்பவும் கல்லு அவன் நண்பனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னான். வாவ், ஒரே நாள்ல மொத்த கல்லாவும் ரொம்பி போயிடுச்சு. சாபாஷ் அண்ணன், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஏன், என்னாச்சு? ஜனங்க வந்து என்கிட்ட பொருள் வாங்கிட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்தது? ஆனா இங்க பாருங்கண்ணே, நகரத்துல இருந்து உங்க அண்ணன் இப்ப போன் பண்ணிருந்தாரு. அது என்னன்னா, அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா. டாக்டர் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்குன்னு சொல்லிட்டாரு. அத்தை உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க, வாங்க சீக்கிரமா போலாம். அட, திடீர்னு அம்மாவுக்கு எப்படி உடம்பு சரியில்லை? என்னாச்சு? எனக்கு தெரியல. கல்லு, நீ இருந்து கடையை மூடிட்டு வா, நான் கிளம்புறேன். என்ன அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அம்மா நல்லா இருக்காங்கல்ல? இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு கரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால 14 நாள் அவங்கள தனிமைப்படுத்தி ஆகணும். 14 நாளா? கரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவங்களை 14 நாட்கள் தனிமைப்படுத்தியே ஆகணும். ஆனா எங்க அம்மாவுக்கு எப்படி கரோனா தொற்று ஏற்பட்டது? அண்ணா, நீங்க அம்மாவை சரியா பாத்துக்கலையா? நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன் தம்பி. என்ன பாத்துக்கிட்டீங்க? கரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டா ஒரு நாளைக்கு நிறைய தடவை கைய கழுவணுமே, அதை சொல்ல மறந்துட்டீங்களா? நீ ஏன்பா தேவையில்லாம உங்க அண்ணனை கோச்சுக்கிற? நான் நிறைய தடவை கை கழுவுனேன்பா. நீ பாரு. அது மட்டும் இல்லாம நாள் ஃபுல்லா நான் சானிடைசரை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். அதோட நான் மாஸ்கும் போட்டுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம கொரோனாக்காக கண்டுபிடிச்ச புதிய மருந்தையும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன இதையா? இந்த மருந்தை நான் 2 நாளா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒன்னு சொல்லியே ஆகணும். நீங்க கொஞ்சம் தாமதப்படுத்தி லேட்டா வந்திருந்தீங்கன்னா இவங்களை எங்களால காப்பாத்திருக்க முடியாது. இப்பவும் அவங்க கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எப்போ வேணாலும். இல்ல டாக்டர் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன செலவானாலும் சரி, எங்க அம்மாவை காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. நான் முழு முயற்சியை தான் செய்யறேன். யார் அவங்க அதிகமா சம்பாதிக்கணும்ன்ற சுயநலத்துக்காக இந்த மாதிரி கேவலமான பொருளை தயாரிச்சு மார்க்கெட்ல விக்கிறாங்களோ, சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அப்பாவி மக்களோட வாழ்க்கையில விளையாடுறாங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன நண்பா. இன்னைக்கு தான் எனக்கு ஒரு உண்மை நல்லா புரிஞ்சுது. எவன் சந்தர்ப்பத்தை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறானோ அவன் பணக்காரன் ஆகிறான். ஆனா அதே சந்தர்ப்பத்தை எவன் தப்பா பயன்படுத்துறானோ அவனுக்கு கடைசியில கண்டிப்பா அழிவுன்றது நிச்சயம்.